மாவட்ட கழக செயலாளர் திரு மணிமாறன் அவர்களை பத்தி பேசலான்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப யதார்த்தமா தான் பேச வரும். எனக்கு அண்ணனை பாக்குறப்ப எல்லாரும் சுந்தரபாண்டியன் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல சசிகுமாரோட அப்பா சொல்லுவாரு, நீங்க எப்படி அங்கிட்டோ நாங்க இப்படி, என்ன தெரியலன்னா 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேடப்பட்டியாரோட மகனை பத்தி இந்த பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப எளிமையான மனுஷன். தலைவரே உங்களை பத்தி நான் சொல்லலான்னு இருக்கேன். திருமங்கலம்ன்றது மதுரையில மீனாட்சிக்கு சொக்கருக்கும் கல்யாணம் நடக்கிறப்ப திருமாங்கல்யம் செஞ்ச ஊரு திருமங்கல்யம். திருமாங்கல்யபுரம் நாளடைவுல தழுவி திருமங்கலம்ன்ற பேரே இங்க வந்திருக்கு. சோ நீங்க பெருமையா சொல்லலாம், மாறுதட்டி சொல்லலாம். மதுரையில மீனாட்சி அம்மனுக்கு இன்னைக்கு வரைக்கும் திருக்கல்யாணம் நடக்குதுன்னா அது திருமங்கலத்துல இருக்கிற மக்களால, திருமங்கலத்துல இருக்கிற எண்ணற்ற தலைவர்களால தான் நடக்குது அப்படின்றத நீங்க மாறுதட்டி சொல்லலாம். அதுவும் அன்னைக்கு நவாப் காலத்துக்கு முன்னாடியே இங்க நம்ம கீழத்துல இருக்கிற பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தென்னிந்தியத்திலே திரு சபை 150 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கியிருக்காங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்தியான்றது, இந்த ஒன்றியம்ன்றது பொறுமைக்கான நாடு. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு திருமங்கலம். ஏன்னா இன்னைக்கு மதுரைக்கு வரணும் அப்படின்னா அது ட்ரெயின்ல வந்தாலும் சரி, பஸ்ல வந்தாலும் சரி, எப்பா திருமங்கலம் வந்துருச்சுப்பான்னு ஒட்டுமொத்த மதுரைக்காரனை எந்திரிக்க வைக்கிற ஒரே ஊரு திருமங்கலம். திருமங்கலம் பெரும் தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழிவந்த அத்தனை பேரும் தான் நம்ம இன்னைக்கு எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம். நம்ம தங்கச்சி சொன்ன மாதிரி இன்னைக்கு எந்த ஒரு பாலின பாகுபாடு இல்லாம அக்காமார்களும் அண்ணன்மார்களும் ஒரு சேர அமர்ந்து உட்கார்ந்து உழைக்கிற வர்க்கமா இருக்கிறதுக்கு ஒரு விதை போட்ட ஒரு மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்பேற்பட்ட இயக்கத்துல நீங்க எல்லாரும் வந்து நலத்திட்ட உதவிகள் பெற வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னோட வாழ்த்துக்களை நான் குறிப்பிட்டு சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன், இருக்கிறதுலயே இசையில ரொம்ப முக்கியமான இசை தமிழ் இசை. நான் சொல்ற தமிழ் இசை அந்த அக்கா இல்ல, நான் சொல்றது தமிழ் இசை. புரிஞ்சுக்கங்க, எந்த தமிழ் இசை சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்ற தமிழ் இசைன்றது இசையிலே ரொம்ப முன்னோடியான இசை. அப்பேற்பட்ட இசைய பூர்வீக சங்கீத உண்மைன்ற ஒரு நூலை தொகுத்து வழங்கின பொன்னுச்சாமி பிள்ளை பிறந்த ஊர் திருமங்கலம். இப்பேற்பட்ட பெருமை மிக்க ஊர் திருமங்கலம். திருமங்கலத்தோட பெருமையை நீங்க எங்க கேட்டாலும் எப்ப கேட்டாலும் மாறுதட்டி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான தகவல்களை சொல்றேன். தங்கச்சி நிறைய திட்டத்தை சொல்லிச்சு, இருந்தாலும் உங்களோட ஐடென்டிட்டியில ஒரு சில திட்டங்கள் வராம வந்திருக்கும். அப்பேற்பட்ட திட்டங்களை தலைவர் அறிவிச்சிருக்காரு. அதுல மிக முக்கியமான திட்டம் அகல் விளக்கு திட்டம். அகல் விளக்கு திட்டம்னா வேற ஒண்ணும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறாங்க. ஆசிரியர்களே ஒரு கூட்டமைப்பு பண்ணி இந்த சமூகத்துல, அது குறிப்பிட்டு பெண்களுக்கு இந்த சமூகத்துல பாதுகாப்பான அம்சம் வேணும்ன்றதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் அகல் விளக்கு என்ற திட்டம். அந்த திட்டத்தை பத்தி நீங்க போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அடுத்து தமிழ்நாடு மலையேற்ற திட்டம். இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இதுவரைக்கும் இந்திய பெருங்கண்டத்துல எந்த ஒரு தலைவரும் கொண்டு வரல. தமிழ்நாடு மலையேற்ற திட்டம்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கிற பழங்குடியின மக்களை இருக்கிற 300 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து மலை ஏறுறதுக்கான கிட் எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கும் ட்ரக் தமிழ்நாடுன்ற .comல போய் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. எண்ணி 18 மாசத்துல அந்த பாலம் முடிக்கப்படும். எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அண்ணன் இதே மணிமாறனோட முன்னெடுப்புனாலதான் அந்த திட்டம் வந்துச்சுன்றத உங்க முன்னாடி சொல்றத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகால போராட்டம். ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும், ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏதாச்சும் எமர்ஜென்சியா இருந்தாலும் அந்த பகுதி மக்கள் எவ்வளவு பாடுபடுறாங்கன்றது எனக்கு என்னைய மாதிரி பகுதியில் இருக்கிற ஆளுங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால ஆட்டோக்காரனே மறந்துடாதீங்க. அது அவங்க பண்ணதுன்னு உங்கள்ட்ட சொல்லி ஏமாத்துவாங்க. திராவிட மாடல் ஆட்சி வந்துச்சு, அங்க அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. 18 மாசத்துல வேலை முடிஞ்சிடும். வேலை முடிஞ்சோடனே பாலம் வந்துடும். ஏறுங்க, இறங்குங்க. ஏறும் போது ஆப்பிள் கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி ஏறுங்க, இறங்கும் போது ஆப்பிள் மிதிக்கிற மாதிரி இறங்கி போட்டு ஏறுங்க. ஏன் நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் சுங்கச்சாவடி போராட்டம் அதிக கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஏமாத்துறாப்புல. ஏன் நீ மத்திய அரசோட தானே கூட்டணியில இருந்த, பிஜேபி நீங்களும் ஒரே கட்டுல தானே படுத்து கிடந்தீங்க. நீங்க போய் அவங்க பேசி இந்த சுங்கச்சாவடி அன்னைக்கே நீங்க கேன்சல் பண்ணிருக்கலாம்ல. இப்பயும் மக்களை ஏமாத்துறதுக்கு தயவு செய்து உன் புரிவனோட வியாபாரத்தை இந்த மாதிரி திராணி மிக்க, தெம்பு மிக்க, தைரியம் மிக்க எங்க அண்ணன் மணிமாறன்ட்ட காமிக்காத. அவர் பார்க்க தான் குழந்தை பாஞ்சாருன்னு வச்சுக்கவே, உண்மையான சேடப்பட்டியார் வெளியில வந்தாரு அப்படின்னா ஒப்பை மவனே நீ தாங்க மாட்டேன். ஆனா நல்லா இருந்தேன், ஒப்பை மவனே நீ தாங்க மாட்டேன். அடுத்து நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த பகுதியில இப்ப வரைக்கும் பெருங்கொண்ட உழைப்பாளர்கள் இங்க இருந்து மதுரை மாதிரியான பெரு நகரத்துக்கு போறதுக்கு பெட்ரோலும் டீசலும் விலையும் இன்னைக்கு வரைக்கும் அதிகமா இருக்கு.
ஆனா 2012 கச்சா எண்ணெயோட விலை கிட்டத்தட்ட 100 ரூபாய் கிட்ட இருந்துச்சு. அமெரிக்க டாலரோட மதிப்புல கிட்டத்தட்ட 100 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு வெறும் 70 ரூபாய் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 30 ரூபாய் குறைஞ்சிருக்கு. கடந்த ஒரு 10 வருஷத்துல கச்சா எண்ணெயோட விலை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இன்னமும் பெட்ரோல் விலை, டீசல் விலை குறையல. என்னைக்கு பெட்ரோல் விலை, டீசல் விலை குறையுதோ நம்மள மாதிரியான அடித்தட்டு மக்களோட வாழ்வாதாரம் மேம்படும், விலைவாசி குறையும். இந்த மாதிரியான வாழ்வாதாரத்துக்கு தயவு செய்து என் பெரும் மக்களே, ஆட்டோ ஓட்டுநர்களே, உங்ககிட்ட தான் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தா எழுசுல போய் சேரும். அதனால உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஒண்ணும் இல்ல, அடுத்த முறை எங்க அண்ணன் நிப்பாரு இதே திருமங்கலத்துல ஓடவுடன் ஆர்த்தி உதயகுமார். எப்படி ஓடவுடன் ஆர்த்தி உதயகுமார் அண்ணன் எப்பயுமே இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல எடுத்து வச்சாருன்னா இந்த திருமங்கலம் தாங்காது. நான் குறிப்பிட்டும் திருப்பி 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 சொல்றேன், அண்ணன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் இளம் தலைவரோட குட் புக்ல இருக்காரு. எளியவர், உங்களுக்கு இனிமையானவர். இவரை முன்னிறுத்துங்க, கண்டிப்பா நீங்க இப்பகுதி மேன்மைப்படும். இவரை செயல்படுத்துங்க, கண்டிப்பா இப்பகுதி பெரியாகும். குறிப்பிட்டு ஒன்றே ஒண்ணு மட்டும் சொல்றேன், அண்ணன் உண்மையிலே பார்த்தா இங்க இருக்கிற பூஜை ஏதோ ஆயுத பூஜைன்னு நினைச்சேன். இது ஆயுத பூஜை இல்ல, இது ஆதவன் பூஜை. இது உண்மையிலே ஆதவன் பூஜை. மனுஷன் பின்னி படம் எடுத்துட்டாப்ல. அது உங்களை மாதிரி எளியர்களை கொண்டு வந்து இங்க ஒரு பூஜை நடத்தி, இங்க ஒரு கொடியேற்றி, இங்க நலத்திட்ட உதவிகள் பண்ண நினைச்சார்ல, இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்ட கொடுங்க. கண்டிப்பா அவங்க அப்பா பேரை, அவங்க அம்மா பேரை, இப்பகுதியில் இருக்கிற பேரை திருமங்கலம் நகராட்சி துணைத் தலைவராக காப்பாற்றுவாரு. இந்த மாதிரியான எளியவர்களை கையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. இறுதி வரை, ஒரு பிறப்பில் தொடங்கி இறப்பில் வரை திமுக கழகம் உங்களுக்காக துணை நிற்கும். அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, எனது அருமை ஆட்டோ ஓட்டுநர்களே, எனது அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த திருமங்கலம் நகரப்பகுதியைச் சேர்ந்த தெற்கு மாவட்ட இளைஞரின் நிர்வாகிகள் ஒவ்வொருவரின் பாதம் தொட்டும் அன்பு அண்ணன் மணிமாறன் அவர்களின் உடன்பிறவா சகோதரராக உங்களை நன்றிகிறது.